ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது, எத்துணை அருமையானது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது, எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே என் அரசே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது, கூடும் கிடைத்துள்ளது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது, எத்துணை அருமையானது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது, எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். எங்கள் கேடயமாகிய கடவுளே, கண்ணோக்கும் நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது, எத்துணை அருமையானது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது, எத்துணை அருமையானது. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களினும் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாய் இருப்பதே இனிமையானது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது, எத்துணை அருமையானது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது, எத்துணை அருமையானது.
இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரின் மகிழ்ச்சி தருகின்ற திருப்பாடலை நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என்று திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிக்கின்றார். திருப்பாடல் 84. இது ஒரு அருமையான திருப்பாடல், மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தருகின்ற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. ஆண்டவருடைய உறைவிடம் எத்துணை அழகாக இருக்கின்றது. அங்கே மகிழ்ச்சியும் அருளும் ஆசீரும் அக்களிப்பும் நமக்கு கிடைக்கின்றது என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாக ஜெபிக்கின்றார். இந்த காலை வேளையிலே நாம் இந்த திருப்பாடலை ஜெபிக்கின்ற பொழுது இந்த நாள் உற்சாகமாக அமையப் போகிறது. காரணம், இந்த வார்த்தைகளிலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை, ஆண்டவரே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது, தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. அன்புக்குரியவர்களே, இயற்கை தனது உறைவிடத்தை எங்கே அமைத்துக் கொள்ளும் என்றால், எங்கே நேர்மறையான எண்ணங்கள் இருக்கிறதோ, எங்கே நேர்மறையான ஆற்றல்கள் இருக்கிறதோ, அங்கே இயற்கை தன்னுடைய உறைவிடத்தை அமைத்துக் கொள்ளும். இயற்கை தன்னுடைய உறைவிடத்தை அமைத்துக் கொள்கின்ற பொழுது அங்கே இறைவனும் ஒன்றர கலக்கின்றார். ஆண்டவருடைய பீடத்திலே இதோ சிட்டுக்குருவிகள், அடைக்கலான் குருவிகள் தங்களுடைய கூடுகளை கண்டுகொள்கிறது என்றால், அங்கே நேர்மறையான உண்மையான அன்பும் பாசமும் எல்லா நன்மைத்தனங்களும் ஆண்டவரிலே விளங்குகிறது. காரணம், அவர் நன்மை மிக்கவர், அவர் எப்பொழுதுமே நேர்மையுள்ளவர், உண்மையை உரைக்கின்றவர். அத்தகைய ஆலயத்தின் உறைவிடத்திலே நாம் இருப்பது நமக்கு புதிய ஆற்றலை தருகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த உலகம் மிகவும் எதிர்மறையானது. தீமைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய வாழ்வு இந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுது நிறைய தீமைகளுக்கு அடிமையாக்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்திலே பல தீமைகளுக்கு நாம் உள்ளாகுகிறோம். அந்த தீமைகள் எல்லாம் என்னை எல்லா சூழ்நிலைகளிலும் வாட்டுகிறது, எனக்கு எதிர்மறையான எண்ணத்தை கொடுக்கிறது. நான் என்றும் எழுந்து நடக்க, உற்சாகமாக நான் தொடர்ந்து பயணிக்க என்னை தடுக்கிறது. வாழ்க்கை போராட்டத்திலே வீழ்ச்சி அடைய செய்கிறது. இத்தகைய தீமையான உலகத்தின் மத்தியிலே ஆண்டவர் உரைகின்ற இடம் இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவேதான் ஆண்டவரே உமது ஆலய முற்றத்திலே நான் தங்குகின்ற ஒரு நாள் மேலானது, வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுகின்ற பொழுது அந்த உறைவிடம் அவ்வளவு அமைதியை தருகிறது என்று அவர் சுவைத்து பார்க்கின்றார். ஆகவே இந்த அருமையான நாளிலே இறைவனுடைய ஆலயம் நமக்கு எத்துணை ஆசீராக அமைந்திருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கவும், அந்த நேர்மறையான எண்ணங்களை நான் ஒவ்வொரு நாளும் என்னுள்ளே வளர்த்து கொள்ளவும் இன்றைக்கு அழைக்கப்படுகின்றோம். ஆக இந்த உலகத்தின் தீமைகள் மத்தியிலே நீங்களும் நானும் வாழ்கின்ற பொழுது நாம் அதிகமான நேர்மறையான எண்ணங்களை வளர்க்க வேண்டும் என்றால், நான் உற்சாகமாக வாழ வேண்டும் என்றால், இறைவன் என்னை படைத்ததன் நோக்கத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், என்னிலே பல நன்மைகள் பிறருக்கு கிடைக்க வேண்டும் என்றால், நான் ஆண்டவரின் பிரசன்னத்திலே அதிகமாக நான் இருக்க வேண்டும். ஆண்டவரின் பிரசன்னத்திலே அவரை அதிகமாக தேட வேண்டும். இறை வார்த்தைகளும் ஆண்டவர் தருகின்ற திருவருட் சாதனங்களும் நமக்கு நேர்மறையான ஆசீரை நமக்கு தருகின்றது. இந்த உலகத்திலே வாழ இறைவன் அந்த நேர்மறையை நமக்கு நிறைவாக தருகின்றார். ஆகவே அதை பற்றி பிடித்துக் கொள்கிறேனா இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக ஆண்டவரிலே நான் இணைந்திருக்கின்ற பொழுது என் வாழ்க்கையிலே ஒளி வீசுகிறது, உப்பாக நான் மாறுகிறேன், பலருக்கு நான் நன்மைகளை தருகிறேன். இதோ என்னுடைய வாழ்வு ஒளியாக உப்பாக மாறுகின்ற பொழுது நான்
என்னுடைய வார்த்தையினால், என்னுடைய சிந்தனைகளால், செயல்பாடுகளால் பலருக்கு வாழ்வளிக்க முடிகிறது. ஆக இந்த தீமையான உலகத்தின் மத்தியிலே நான் பிறருக்கு வாழ்வளிக்க இந்த அருமையான திருப்பாடல் எனக்கு ஆசீராக அமைந்திருக்கிறது. ஆகவே என்னுள்ளே ஆண்டவரே அந்த நன்மைத்தனங்களை, நேர்மையான எண்ணங்களை அதிகமாக எழ நான் உம்மை பற்றி பிடித்துக் கொள்வேன். ஆலய முற்றங்களில் நான் எப்பொழுதும் வாழ கற்றுக்கொள்வேன். உமது பிரசனத்திலே நான் தங்கி இருக்க நான் எப்பொழுதும் தயங்க மாட்டேன். ஓடோடி வருவேன். உமது பிரசனத்திலே நான் நிறைவை பெற்றுக்கொள்ள என்னை தொடர்ந்து நீர் பயன்படுத்துவீராக என்று சொல்லி இந்த நாளிலே நாம் அருள் வேண்டி ஆண்டவரை தேடி அருளை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை என்னாலும் நேசித்து காத்து வழி நடத்தி வரும் எங்கள் அன்பு தகப்பனே, இதோ வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களை விட உமது ஆலய முற்றத்திலே வாழும் ஒரு நாள், ஒரு நொடி பொழுது மேலானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமது பிரசனத்திலே அந்த நன்மைத்தனங்களை பெற்று பிறருக்கு நன்மையாக நான் வாழ மாற கிருபை புரிந்தருளும். அந்த நன்மையை நான் எனக்கு ஆசீராக அமைத்து கொடுத்திருக்கிறேன். அதிலே வளர தொடர்ந்து நான் பயணிப்பேன். இதை எங்கள் ஆண்டவரும் மீட்பும் இரட்சகருமான கிறிஸ்து வழியாமை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென்.